Assalamu alaikum friends, welcome to Afsheen's recipes. இன்றைக்கி நம்ம ரெசிபி சேனலில் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மீன் வறுவல் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் சமைக்கவே கற்றுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் மீன் வறுக்கிறதுக்காக 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வால் பகுதியில் இந்த மாதிரி நைஃப் வச்சு கொஞ்சம் ஷார்ப்பாக கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். மசாலா பொடியெலாம் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை இந்த மசாலாவில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 கிலோ மீனுன்றதுனால இந்த பாதி எலுமிச்சை பழம் சரியாக இருக்கும். நீங்கள் மீனை குறைச்சி எடுத்திங்கன்னா எலுமிச்சை பழ சைஸையும் கொஞ்சம் சின்னதாக நம்ம எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் வெறும் பூண்டு பேஸ்ட்டு மட்டும் கூட சேர்த்து நம்ம வறுக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி கலந்து வறுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலா, காரம், உப்பு, எலுமிச்சை பழத்தோட புளிப்பெல்லாம் நல்லா ஏறி இருக்கும். ஒரு பேனில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. இப்போ ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீசஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நான்ஸ்டிக் பேனில் தான் வறுக்கணும்னு இல்லை, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற தவாவில் வறுத்தாலுமே அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராகவே வரும். மொத்தமாக எல்லா மீனையுமே ஒரே டைமில் சேர்க்காம நான் வந்து பாதி பாதியாக சேர்த்துக்கிட்டேன். இது வந்து லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். இதே மாதிரி 2-3 டைம் நல்லா திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். இதில் நான் வந்து எந்த பவுடருமே சேர்க்கலை. கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி சேர்த்தும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதுவுமே வேறு மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் மொறுமொறுன்ற ஃபீலும் இருக்கும். அதே சமயம் மீனை தொடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மீதம் இருக்க மீனையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மீன் வறுக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் போட்டு வறுக்கணும்னு இல்லை, இந்த அளவு போட்டாலே போதும். இப்போ பாருங்கள், நம்ம மீன் வந்து நல்லா சூப்பராக வறுத்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே நல்லா வரும். சிம்பிளான மீன் வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அஃப்ஷீன்ஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.